இந்துக்கள் புனிதமான தினமான நவராத்திரி அன்று இந்த ராகுல் காந்தியும் லல்லு பிரசாத் யாதவும் வீட்டில் வந்து மட்டன் சமைத்து அதை வீடியோவாக எடுத்து போடுகிறார்கள். எப்படி இந்துக்களை இவர்கள் புண்படுத்துகிறார்கள். அடே மதன் கௌரி, மட்டன் சாப்பிடுறது இந்துக்களின் புனித நம்பிக்கையை கெடுப்பதாகும்னு சொல்லி ஒரு கட்சி தலைவர் பேசுறாரு. நீ வந்து அண்ணாமலையை வந்து 2K கிட்ஸ் நாயகனா காட்ட முற்படுத்துகிறியே, இதை விட ஒரு போங்காட்டம் வந்து ஏதாவது இருக்க முடியுமா? லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அதை வந்து கேட்கிறாரு. நான் காதல் திருமணம் தான், ஆனா என்னுடைய பெற்றோர்கள் என்னோட சேர்ந்துருக்குன்னு விருப்பப்படுறாங்க. எனக்கு கூட பையன் பொண்ணெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து தான் இருக்கணும், அவங்க விட்டு போறதை நான் விரும்ப மாட்டேன்னா மதன் கோரி அதிர்ச்சியறாரு. என்ன சார் நீங்க கூட இப்படி பேசுறீங்க? ஏதோ அண்ணாமலை பயங்கரமான வந்து ஒரு கலகக்காரர் மாதிரியும், உத்தரகாண்டில் வந்து லிவிங் டுகெதர் வந்து காமன் சிவில் கோடு கொண்டு வந்தீங்களே, அதில் லிவிங் டுகெதர்ல வந்து என்ன கொண்டு வந்தாங்க? மதன் கௌரி அதை பத்தி வீடியோ போடலையா? இல்ல அதை பத்தி தெரியாதா? அங்க லிவிங் டுகெதர் வாழணும்னு சொன்னா அங்கே பதிவு செய்யணும். இப்படி கொண்டு வந்த ஒரு கட்சியில இருந்து கொண்டு அந்த கட்சி தலைவர்கிட்ட வந்து இவர் வந்து லிவிங் டுகெதரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் ஏதோ லிவிங் டுகெதர் ஆதரிக்கிற மாதிரி பேசுறாருங்க. இந்த இதெல்லாம் வந்து கண்டிக்க முடியாதா? இதோட கூடுதலா இன்னொன்னு ஆடியோ வீடியோ அரசியல், அதையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தினது வந்து அண்ணாமலை தான். அது மதன் ரவிச்சந்திரனே கேடி ராவனுடைய வீடியோவை அறிமுகப்படுத்துன்னு அனுமதி கொடுத்ததே அண்ணாமலை தான். இப்ப இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இது தொடர்பா எதுவும் வந்து கேட்காம மயிலிறகால் அப்படியே வருடி 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 ஒரு கேள்வியில் கேட்க, அவரும் அப்படியே வந்து புலகாங்கிதம் அடைந்து பேச, இவங்க ரெண்டு பேரும் நடத்தினதுதான் நேர்காணல் நாடகம். இப்ப துருவராட்டியை பொறுத்த வரைக்கும் அவருடைய சொந்த விருப்பம். அவர் வந்து ஒரு எஜுகேஷனல் வீடியோஸ் போட்டு உலகம் முழுக்க அவருடைய சுற்றி பார்க்கறதா அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இன்றைக்கு நாடு இருக்கக்கூடிய நிலையை பார்த்த உடனே அவருக்கே வந்து ஒரு அச்சம் வருகிறது. இந்தியா எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? மோடி பிஜேபி வந்து இவர்கள் சர்வாதிகாரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். முதல் முறை ஓட்டு போடுறவங்க வந்து இந்த மாதிரி இந்தியா அலையன்ஸ் வந்து ஆதரிக்கணும். நீங்க உடனே கேட்கலாம் காங்கிரஸ் ஊழல் இல்லையா, அதெல்லாம் கேட்கலாம். ஆனால் இப்ப ஊழல் பிரச்சனை இல்ல, சர்வாதிகாரம் தான் பிரச்சனை அப்படின்னா இவர் மேல வந்து அவதூறுகள் செய்யறாங்க. நீ வந்து கேஜ்ரிவால்கிட்ட காசு வாங்கியிருக்க, காங்கிரஸ்கிட்ட காசு வாங்கியிருக்க. அப்போ உடனே அவர் சொல்றாரு, நான் காசு வாங்கணும்னு நினைச்சிருந்தா அதிகம் காசு வச்சிருக்கக்கூடிய கட்சி பிஜேபி, பிஜேபிட்ட வாங்கிட்டு நான் வந்து ஜாலியா போயிருக்கலாமே. பிற்போக்கான வட இந்தியாவிலிருந்து ரூராட்டி போன்ற ஒரு முற்போக்கான அந்த யூடியூபர்ஸ் அவங்க இதை பேசுகிறார்கள். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல்ஸ் இந்த மாதிரி யூடியூபர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபுளுசர்ஸை விட முற்போக்காக இருக்கிறார்கள் என்பதான் அவங்க வந்து அச்சப்படாமல் மோடியவே எதிர்த்து நிற்கிறாங்க. மதன் கௌரி போன்றவர்கள் அண்ணாமலைகிட்டே சரண்டர் அடைஞ்சிட்டாங்க. கிழிக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தெரியும். நம்ம கட்டுற மதிப்பணம் எல்லாம் நமக்கு தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். ஆலை உணவு திட்டம்னு பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல். 1000 ரூபாய் திட்டம்னு மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். மதன் கௌரி நேற்று அண்ணாமலையை ஒரு பேட்டி எடுத்திருக்கின்றார். அந்த பேட்டியை கிட்டத்தட்ட 9 லட்சம் பார்வையாளர்கள் பார்த்துருக்குறாங்க. அதில் பல்வேறு விஷயங்கள், அரசியல் கேள்விகளை போல ஒரு புனையப்பட்ட இன்டர்வியூ தான் அந்த இன்டர்வியூ. இந்த நிலையில் அந்த இன்டர்வியூவில் பேசியிருக்கிற விஷயங்கள் குறித்து நம்மிடையே அம்பலப்படுத்தி பேசுவதற்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், இந்த மதன் கௌரி அண்ணாமலை இன்டர்வியூ அது பார்த்தீங்களா? பார்த்தேன். அந்த அதில் தீவிரமான அரசியல் கேள்விகள் போலவே எல்லா கேள்விகளும், அண்ணாமலையினுடைய பதில்களும் அதே போல் ரொம்ப டெக்னிக்கலாக பேசுகிற மாதிரி. காமராஜர் ஆட்சி காலம் சிறப்பாக இருந்தது, அதற்கு பிறகு ஒரு பெரிய இடைவெளி. இப்போ பாஜக சித்தாந்தம் தான் தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுகிறது அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்கிறாரு. அவருக்கு நிறைய சேனல்கள் அவருக்காக பேசுறதுக்கு இருந்தாலும் அவர் ஏன் மதன் கௌரியை தேர்வு செய்கிறார்? நியூஸ் 18 அவருக்கு விருப்பப்பட்டா போடுவாங்க, புதிய தலைமுறையும் போடுவாங்க. ஏன்னா அவர் 18% வாங்க போறாரு, பாஜக தான் 2வது இடம் பிடிக்க போகுதுன்ற வரைக்கும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பேசும் பொழுது அவர் ஏன் மதன் கௌரியை தேர்வு செய்கிறார்? இல்லை, நீங்கள் சொல்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கும் அவர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அது தொடர்ந்து கொடுப்பாரு. 1-to-1 இன்டர்வியூ வந்து கொடுப்பாரு. தந்தி டிவிலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கொடுப்பாரு. மதன் கௌரி அவர் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து இப்போ வளர்ந்துருக்குது. ரீசெண்ட் இயர்ஸில் வந்து நிறைய வளர்ந்துருக்குது. அப்போ அதிலிருந்து இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபலங்கள் வந்து சோஷியல் மீடியா செலிபிரிட்டிஸ் வந்து வளர்ந்துருக்காங்க. அப்போ இவங்க எதை ப்ரமோட் பண்ணலாம், எதை பிராண்டிங் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து நிறுவனங்களே இவங்களை வந்து விரும்புகிறாங்க.
இப்போ சினிமா ரிவ்யூஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பிராண்டிங் வந்து பண்ணுறதை வந்து பார்க்கலாம். அது ப்ளூ சட்டை மாறனாக இருந்தாலும் சரி, பிரசாந்தாக இருந்தாலும் சரி, அப்படி இருக்கும்போது மதன் கௌரி வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்து எக்ஸ்பிளனேட்ரி வீடியோஸ் அப்படின்ற ஃபார்மேட்டில் வந்து இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸு, நடப்பு விஷயங்கள், அது போக வந்து இந்த மாதிரி மர்மமான அமானுஷ்ய விஷயங்கள் இதெல்லாம் பேசக்கூடிய ஒருத்தர். 2K கிட்ஸ் தான் அவருடைய மெயின் ஆடியன்ஸ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் மதன் கௌரி வீடியோக்கள் இப்போ வந்து அவருக்கு வந்து 7,33,000 சந்தாதாரர்கள் வந்து அவருக்கு இருக்கிறாங்க. அவர் வந்து இது வரைக்கும் வந்து 2,700 வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறாரு. இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வியூஸ் வந்து 2,604. ஒரு வீடியோக்கு ஆவரேஜ் வியூ வந்து 2,604. இது வந்து அவருடைய ஆரம்ப காலத்தில் குறைவாக இருந்திருக்கும், வர வர அதிகரிச்சிருக்கும். அப்படின்றதுனால இதை நம்ம வந்து இன்னைய கரண்ட் ட்ரெண்டாக வந்து எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் சமீபத்தில் அவர் போட்ட வீடியோக்கள் ஒரு 10-20 வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வியூஸ் வந்து 5 லட்சம் தான். இந்த 10 வீடியோக்களில் அவர் எதை பற்றி போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஐபிஎல்லில் வரக்கூடிய அக்கப்போர்கள் அதை பற்றி போட்டிருக்காரு. அப்போ அந்த ஷெல்வி ஜோசியர் அவர்கிட்ட வந்து யார் ஜெயிப்பா யார் தோப்பா, என்னுடைய எதிர்காலம் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள். அவர் பாஜகவோட அறிவுசார் பிரிவு தலைவர். ஆமாம், அவர் சொல்கிறாரு திமுக அமைச்சர்களே ஜோசியம் பார்க்குறது அவங்களே வருவாங்க. அப்போ தொழில்ன்ற வகையில் அவர் நீங்கள் ஒரு எந்த ஜோசியக்காரர் வீட்டுக்கு போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள், சினிமா நடிகர்கள் படம் வந்து இருக்கும். அது மாதிரி இதை மெயின்டைன் பண்ணுறாரு. அப்போ இதை வந்து சொல்கிறாரு. அப்போ நான் சொல்ல வர எதுனா 2K கிட்ஸுக்கு எதெல்லாம் அவர் கொண்டு போகிறாரு அப்படின்றது. அப்புறம் சூரிய கிரகணம் வந்து எப்படி முழுமையான சூரிய கிரகணம் வந்து தோன்றுச்சு. அப்புறம் சாய்பாபாவை பற்றி ஒரு வீடியோ. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா சாய்பாபா பக்தர்கள் அப்படியே பொங்கி வழிஞ்சிருக்காங்க. சாய்பாபா பற்றி அருமையாக பேசியிருக்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் இஸ்ரேலை பற்றி ஒரு உருட்டு. அப்புறம் ஆப்பிள் ஃபோனை வந்து பேன் பண்ணிட்டாங்களா. அப்புறம் ஆடு ஜீவிதம் சினிமாவை பற்றி ஒன்று. வெள்ளையங்கிரி மலையில் வந்து சிவன் வாழ்கிறாரா இப்படி தலைப்பு போட்டு ஒரு வீடியோ. அப்புறம் தோனிக்கு வந்து என்னாச்சு இது ஒரு வீடியோ. அப்புறம் பெண் சித்தர் தொப்பி அம்மாள் இது வந்து 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஆவரேஜாக அவருடைய வியூஸ் வந்து 5 லட்சம் தான் சமீப கால வீடியோக்கள். அப்புறம் வந்து குமரி மாவட்டத்தில் வந்து விண்கல், தமிழ்நாட்டில் வந்து ஏலியன்ஸ் வந்து வந்துட்டாங்களா, சத்குருவுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்களே என்னாச்சு, அம்பானி திருமணத்தில் வந்து திருடன். அப்புறம் வந்து எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மதன் கௌரி சொந்தமாக ப்ரெடிக்ட் பண்ணுறாருன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவர் வந்து வட இந்திய சேனல்கள் நேஷனல் மீடியா போட்டிருந்தது இல்லையா, அதெல்லாம் போட்டு பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்கிறாரு. அப்புறம் அகோரியை பற்றி ஒரு வீடியோ, தேர்தல் பத்திரத்தை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இப்போ இது மொத்தமாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் நான் பூமர்னு சொல்கிறேன்னா, ஒரு 2K கிட்ஸில் வந்து நீங்கள் என்ன பேசணும். 2K கிட்ஸுன்றது இளைஞர்கள், புதுமையை பார்க்கக்கூடியவங்க, பழமையிலேருந்து முறித்து கொண்டு வந்து புதிய பாதையில் ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட வந்து எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத சயின்டிஃபிக்காக நீங்கள் வந்து பேசணும். கல்ச்சரலி அதை வந்து நீங்கள் விளக்கணும். அப்புறம் என்ன மாதிரியான நிகழ்காலத்தில் வந்து வாழுகிறோம், இங்கே இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல் இருக்கிறது அதை பற்றி பேச வேண்டும். அப்புறம் நம்ம என்ன மாதிரியான கடந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வந்து வந்திருக்கிறோம் இதை பற்றி பேசணும். இது எதுவும் அவருடைய இதில் இது இல்லை. ஆகவே இது வந்து பாக்யராஜ் நடத்தின அந்த பாக்யா பத்திரிகை போல், அந்த காலத்தில் இதயம் பேசுகிறது மணியன் நடத்திய பத்திரிகை போல், இன்றைய வாரமலர் போல், அல்ல தினகரனில் ஒரு வார பத்திரிகை வருது இல்லையா, இது என்ன பேருன்னு தெரியல. இப்போ இந்த பத்திரிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன்ஸ் இருக்கும், இந்த அமானுஷ செய்திகள் இருக்கும், பெண் சித்தர் இருக்கும், சமையல் குறிப்பு இருக்கும், அப்புறம் வந்து இட்லி மாவு கெட்டு போகாமல் இருப்பது எப்படின்றது இதெல்லாம் இருக்கும். அப்புறம் ஐபிஎல்லை பற்றி ஏதாவது சியர் லீடர்ஸை பற்றி இருக்கும், அவங்க எங்கேருந்து வந்தாங்க, எப்படி டான்ஸ் ஆடுறாங்க. அப்போது இவர் வந்து 2K கிட்ஸுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக எப்படி இருக்க முடியும். அதனால தான் ஒரு பூமர் அப்படின்னு வந்து சொல்கிறேன். இந்த வீடியோவை எடுத்த பொறுத்த வரைக்கும் இந்த காஃபி வித் அணு அதே மாதிரி வட இந்தியாவில் எல்லாம் வந்துருக்கு. இந்த ஃபார்மேட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரபலங்களை கூட்டி வைத்து அவர்கள் துறை சார்ந்த கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸ் எல்லாம் தவிர்த்து விட்டு அவங்க எப்படி வந்து இந்த துறைக்கு வந்து வந்தாங்க, எப்படி வந்து கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் என்ன, இந்த மாதிரியான ஒரு மசாலா தடவிய கேள்விகள் இருக்கு இல்லையா, இதுதான் கேட்பாங்க. நீங்கள் கேட்கும்போது கேட்டீங்க, அவர் பொலிட்டிக்கலாக கேட்டாங்கன்னு. அவர் பொலிட்டிக்கலாக எதையும் வந்து கேட்கலை. ஆனால் அண்ணாமலை வந்து ஒரு முதல்ல இன்டர்வியூ எடுக்கணும் ஃபோன் பண்ணும்போது அண்ணாமலை என்ன சொன்னார்னா, நீங்கள் ரொம்ப டஃப்பாகவே கேளுங்க அப்படின்னு சொல்லி இவரும் ரொம்ப டஃப்பாகவே கேட்டிருக்காரு.
அப்படி டஃப்பாக கேட்டதில் ஒன்றுமே இல்லை. அதை வந்து பார்ட்டாக பிரித்து போட்டிருக்காரு. அதை அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பார்க்க தேவையில்லை. எப்படி நீங்கள் ஒரு விபத்து போல் வந்தீங்க, அண்ணாமலை எப்படி பாலிடிக்ஸ்க்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை வந்து அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்துருச்சு, ஆக்சிடென்டல் பொலிட்டிஷியன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவர் விபத்து போல் வரவில்லை. இது நம்ம எல்லாருக்கும், நம்ம அரசியல் சேனல் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ்ஸால் புகுத்தப்பட்டவர் தான் அண்ணாமலை. அப்புறம் போலீஸு ராஜினாமா பண்ணிவிட்டு என்ன பண்ணீங்க? நான் என் மனைவிட்ட சொன்னேன், இது பண்ணேன், எனக்கு போலீஸ் வேலை பிடிக்கல, அங்கே போனால் ஒரு மர்டர் ஆனால் அதில் வந்து இன்வால்வ் ஆகிடுறோம், அதுலேருந்து வெளியே வர முடியலை, அந்த வேலையை விட்டுட்டு வந்து விபாசனா அப்படின்னு வந்து மும்பையில் போய் ஒரு ஆசனம், அதாவது மூச்சை பற்றி மட்டுமே நினைக்கணும் 10 நாள், ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் வந்து அந்த ஆசனம் இருந்துட்டு வந்தேன். அப்புறம் வந்து போலீஸு இருக்கும்போது வாழ்க்கை எப்படி இருந்தது, அரசியல்வாதியாக இருக்கும்போது வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பொறுத்தவரைக்கும் ரெண்டும் ஒரே வாழ்க்கை தான். போலீஸ்காரராக இருக்கும்போது என்ன ஒரு தெனாவட்டு அதிகாரத்திமர் எப்படி நடந்துகின்றாரோ அதே தெனாவட்டு திமிரோடு தான் இன்றும் நடந்துக்கிறார். அதுக்கு அவர் வந்து ப்ரெஸ் மீட்டே ஒரு சாட்சி. ஊடகவியலாளர்களை எப்படி நடத்துகிறாரு. இப்போ கோயம்புத்தூர் எலெக்ஷன்லேயே எடுத்துங்க, நகர்ப்புறங்களில் ஏதோ கொஞ்சம் வந்து மக்கள் ஷாப்பிங் வருவாங்க, அங்கங்கே நிற்பாங்க, கொஞ்சம் கூட்டம் இருக்கும். கிராமப்புறங்களுக்கு போனால் கூட்டம் இல்லை, ஆனால் மீடியா எல்லாம் பின்னாடியே போகுது. கிராமப்புறங்களில் கூட்டம் இல்லைன்னா பின்னாடி வராத அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை பிடிச்சி திட்டுறாரு. எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒரு விசைத்தறி தொழிலாளி கேள்வி கேட்குறாரு, 10 வருஷமாக இப்படி உங்களால் எங்கள் தொழிலே நசிஞ்சு போச்சுன்னு அடித்து தூக்கி வெளியே போடுறாங்க. அது இவர் முன்னாடி தான் வந்து நடக்குது. அப்போ அதனால் இவர் வந்து அரசியல்வாதி ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, போலீஸ்காரர் வந்து ரிசைன் பண்ண பிறகும் சரி, ஒரே அண்ணாமலை தான். அப்புறம் வந்து ரஜினி வந்து பலமுறை சந்தித்து பேசினாராம், பல விஷயங்களை பற்றி பேசினாராம். அப்போ என்ன பிளான் அப்படின்னு சொன்னால், பிஜேபியோட பிளான் வந்து ரஜினியை வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்க வைக்கிறது. ரஜினி வயசாகிடுச்சு, தான் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு அப்பயே சொல்லிட்டாரு. அப்போது அண்ணாமலை முதலமைச்சர் ஆக்கி பிஜேபி அதன் கூட்டணியில் கொண்டு வரலாம் அப்படின்றதான் அவங்களுடைய பிளானு. அதுக்காக தான் அவர் சந்திச்சிருக்கிறாரு. அது வந்து எங்களுக்குள்ள ரகசியம், அது ஒரு ப்ரைவேட்டான விஷயம், அதை பகிர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ரஜினி அரசியலுக்கு லாயக்கு இல்லை, இது ஒரு டாக்ஸிக்கான ஒரு என்வரான்மெண்ட்டு, இந்த சூழலில், இந்த விச சூழலில் வந்து ரஜினி பொருந்த மாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ரஜினி ட்ராக் ரெக்கார்டு என்ன? தூத்துக்குடி போயிட்டு வந்து ப்ரெஸ் மீட்டில் என்ன பேசினார்? சமூக விரோதிகள் அங்கே வந்து ஊர்வலத்தில் கலந்து வந்து எல்லாம் எரிச்சு எல்லாம் கலவரம் பண்ணிட்டாங்க, இப்படி தானே அவர் பேசினார். அப்போ எடப்பாடி வந்து டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னதுக்கும் இவர் இப்படி சொன்னதுக்கும், அப்புறம் அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து கூப்பிடும் போது வந்து இல்லை நான் வந்து அப்படி தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு ஜகா வாங்கினதுக்கும், அப்போ இவர் பொருத்தம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை இவர் ஆன்மீக அரசியல்னு சொன்னாரே ரஜினி, அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னார்? யாராவது அரசியல் ஆன்மீகத்தை பற்றி யாராவது பேசியிருக்காங்களா? அப்போது ரஜினி வந்து பாரதிய ஜனதா எதிர்பார்ப்பு கூடுதலாக பெரியார் குறித்து நடக்காத ஒன்றை பெரியார் பண்ண மாதிரி குருமூர்த்தி பேச்சை கேட்டு இவர் பேசி, அப்புறம் தமிழ்நாடே, ஒட்டுமொத்த தமிழ்நாடே காரி துப்பி, அப்போ இது மாதிரி நடந்திருக்கு. அப்போது ரஜினியை வந்து அவர் வந்து இன்னமும் தங்கள் ஆள் அவர் வெளியே வந்து ஒரு டாட்டா காமிச்சாருன்னா அந்த ஃபோட்டோ வச்சு நமக்கு வந்து ஒரு 4-5 ஓட்டு தேரும் அப்படின்னு மாதிரி ரஜினியை பற்றி பேசுகிறாரு. அதுக்கு பிறகு வந்து தேர்தல் பிரச்சாரம்ன்றது இவரை வந்து ஒரு தரிச்சு நிறைய பேர் என்னை கூப்பிட்டு இருந்தாங்க, அப்படிதான் நான் பாஜகவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதையும் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் வந்து சொல்றாரு. இப்ப இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட் ஆகல, ரஜினி வரமாட்டேன்றாரு, அப்படின்றதுனால தான் நேரடியாவே நம்ம வந்துருவோம். ஏன் அவர் ரஜினிக்கு வந்து அந்த அர்ஜுன் மூர்த்தின்னு ஒருத்தர் அனுப்புனாங்களே, அவர் முந்தின நாள் வந்து பிஜேபியில் ரிசைன் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து பாஜகவில் போய் சேர்றாரு. இப்போ ஒரு பிஜேபிக்கு சார்பாக வந்து டிபேட்டுக்கு வந்து பேசுறாரு. இது என்னன்னு சொல்றது? பயங்கரமான விஷப்பூச்சு. ஆமா. அப்ப இவங்க இவ்வளவு இதெல்லாம் வந்து மதன் கௌரிக்கு தெரியாதா? இந்த நாடகம் எல்லாம் தெரியாதா? நேற்று வந்து அர்ஜுன் மூர்த்தி இன்னைக்கு போயிட்டு திரும்ப பிஜேபி வந்தது தெரியாதா? ரஜினி இது பேசுனது தெரியாதா? இல்லை அண்ணாமலை வந்து பிஎல் சந்தோஷினுடைய ஒரு சீடராக இருந்து இங்கே இறக்கப்பட்டது தெரியாதா? பசுமை விகடனில் இவர் ஆட்டுக்குட்டியோட அட்டைப்படம் வருதுங்க. என்ன காரணத்துக்காக அந்த அட்டைப்படம் வருது? அப்போவே பத்திரிகையாளர் பாரதி தம்பி சொன்னார், விரைவில் இவர் வந்து பாரதிய ஜனதாவினுடைய முக்கியமான ஒரு ஆளாக வருவார்னு கரெக்டாக அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தார். அப்போ நம்ம அரசியல் தளங்களில் இயக்குறவங்க எல்லாருக்கும் இது தெரியுது, அது ஃபாலோ பண்ணுற மக்களுக்கும் தெரியுது. மதன் கௌரிக்கு வந்து அது வந்து தெரியலன்னு இல்லை, அதை வந்து தவிர்க்கிறார். அப்புறம் வந்து தேர்தல் பிரச்சாரம் வந்து ஓவனில் வைக்கிற அடுப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ தேர்தல் பிரச்சாரம் என்பது நீங்கள் ஒரு 10-20 வருடம் முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா, சேஷன் காலத்துக்கு முன்னாடி
தேர்தல் பிரச்சாரம் என்பது மக்கள் வந்து அரசியல் மயப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு அது இருந்துச்சு. அதாவது விடிய விடிய தேர்தல் பிரச்சாரம் நடக்கும். இப்போ கலைஞர் வந்து நைட்டு கன்னியாகுமரியில் வந்து நைட்டு 10 மணிக்கு பேசினார் அப்படின்னு சொன்னார்னா, அப்போ திருநெல்வேலி பார்டருக்கு வந்து காலையில் 4 மணிக்கு வருவார். அவர் 4 மணி வர்ற வரைக்கும் கூட்டத்தை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக நாஞ்சில் சம்பத் வந்து 4 மணிக்கு பேசிகிட்டு இருப்பார். கலைஞர் வந்த பிறகு பேசுவார். அப்போ விடிய விடிய தேர்தல் பிரச்சாரம் நடக்கும். சுவரெழுத்து நீங்கள் எங்கே வேணால் எழுதலாம். 90களிலே நான் சென்னை வந்தபோது பாபர் மசூதி கருப்பு நாள் இடிக்கப்பட்டது வந்து ஒரு டிசம்பர் 6 கருப்பு நாள்னு சொல்லி சென்னை முழுக்க ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, அப்போ ஜெயில் வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் எதிரில் இருந்தது, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் எதிரில், இங்கேயெல்லாம் வந்து எழுதுவோம். அப்போ பொதுக்கூட்டங்களுக்கு மக்கள் வந்து திரண்டு வருவாங்க, சுவரட்டி வந்து ஒட்ட முடியும். அப்போ கட்சி தொண்டர்களே இந்த வேலைகள் வந்து செய்வார்கள். இப்படி அரசியல் மயப்படுத்தப்பட்ட அந்த சூழலை உலகமயமாக அறிமுகப்படுத்தப்பட்ட போதும் சரி, சேஷன் தலைமை தேர்தல் ஆணையராக வந்த போதும் சரி, அதை வந்து துண்டித்து இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தடை விதிக்கிறாங்க. அப்போ தடை விதிக்கப்பட்ட பிறகே அரசியல் என்பது அந்த போக்கிலிருந்து மக்கள் வந்து துண்டிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கி வந்து என்ன ஆகுது, இன்றைக்கி மக்கள் தான் ஓவனில் இருக்கிறாங்க. அண்ணாமலை வந்து சொகுசாக ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு வெயிலெலாம் இல்லாத சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு வண்டியில் ஏறி அது கூட்டம் இருக்கிற இடமா பார்த்து, அதுவும் வட இந்தியர்கள்லாம் வர வச்சு, இங்கே மோடி வரும்போது என்ன சாக்கோ பார் அக்கப்போரெலாம் நடந்துச்சு, இப்படி வந்து இவங்க வந்து செஞ்சுக்கிட்டு அவர் ஓவனில் இருக்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் வந்து 2K கிட்ஸுக்கும் அரசியலுக்கும் உள்ள தொடர்பை பற்றி அவர் கேட்குறாரு. அதாவது வந்து அண்ணாமலை வந்து 30களின் வயதை விட்டு வெளியே போகிறாராம் இன்னும் ஓரிரு வருடங்களில். இவர் வந்து 30களில் நுழையிறாராம். யார்? மதன் கௌரி. இப்போ என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாம் வந்து 2K கிட்ஸ் தான். அவங்க அரசியலை பற்றி என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் என்ன கருதுறீங்க, அவங்களோட உங்களோட கனெக்ட் பண்ண முடியுதா? ஏன்னா ஒரு சராசரி எம்பியினுடைய வயது என்பதே வந்து 50-57 வயசு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இளைஞர்கள் வந்து எப்படி கவர முடியும்னு அவர் பயங்கரமாக பேசுகிறாருங்க. நான் போகும்போது 2K கிட்ஸ் என்னை பார்க்குறாங்க, விளையாடுறதுக்கு இடம் இல்லை, ஒரு ஸ்டேடியம் கட்டித்தாங்க, ஒரு இண்டோர் ஸ்டேடியம் கட்டித்தாங்க, இதெல்லாம் கேட்குறாங்க. அப்போ அவங்களோட கனெக்ட் ஆகலைன்னா அரசியல்வாதி ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதுவா பிரச்சனை? இப்போ நகரத்தில் வந்து விளையாடுறதுக்கு இடம் இல்லை, மைதானம் இல்லைன்றது யாருடைய பிரச்சனை? நீ வந்து அப்பார்ட்மெண்ட்டு கட்டுற, நீ இந்த மாதிரி ஷாப்பிங் மால் கட்டுற, பழைய தேட்டர்லாம் அடிச்சுட்டு பெரிய பெரிய ஷாப்பிங் மால் மல்டிப்ளெக்ஸ் வந்து கட்டுற. அப்போ ஒரு அரசு பள்ளியிலே வந்து நீ மைதானம் என்பது வந்து குறைவாக இருக்குது. தனியார் பள்ளிகளிலும் புகழ்பெற்ற பள்ளிகளில் கூட தனியார் அந்த காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய பச்சைப்பன் கல்லூரி இந்த மாதிரி கல்லூரிகளில் மட்டும்தான் மைதானம் இருக்குதே தவிர சாதாரண மக்கள் விளையாடுவதற்கோ பூங்காக்களோ இதெல்லாம் வந்து குறைவாக இருக்குது. அப்போது நகரம் என்பது முதலாளிகளுக்கு சாதகமான ஒரு நகரமாக இருக்கணும் அப்படின்னு வளர்ச்சி வந்து நோக்கி போயிட்டு இருக்குது. அப்போ இந்த வளர்ச்சியில் வந்து அது இளைஞர்கள் வந்து இதை வந்து கேட்குறாங்களாம். இதை வந்து இவர் அண்ணாமலை வந்து பெருமையாக சொல்கிறார். அப்போது 2K கிட்ஸுக்கு வந்து என்ன பிரச்சனை? 2K கிட்ஸில் வந்து இப்போ அனிதா 2K கிட்ஸ் இல்லையா? இப்போ அனிதா எதற்காக தற்கொலை செஞ்சாங்க? அனிதாவோட வந்து ஒரு 20-25 பேர் தற்கொலை செஞ்சாங்களே, அவங்க எதுக்காக தற்கொலை செஞ்சாங்க? நீட் தேர்வுனால தற்கொலை செய்தார்கள். அப்புறம் வந்து இங்கே இடஒதுக்கீடு என்பது வந்து மறுக்கப்படுகிறது பல இடங்களில். முஸ்லீம் மாணவர்களுக்கு வந்து 8ஆம் வகுப்பு வரை இருந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து ஒன்றிய அரசு வந்து தடை செய்திருக்கிறது, ரத்து செய்திருக்கிறது. ஐஐடிக்குள்ள பெரும்பான்மையான சமூக இவங்க சொல்கிற இந்துக்களே உள்ளே போக முடியாத நிலைமை இருக்குது. போக முடியாது, போனாலும் நான்வெஜ் வந்து சாப்பிட முடியாது, சாப்பிட்டாலும் அதுக்கு தனி கேண்டீனு, இதெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணி அங்கே தற்கொலை இங்கே நடக்குது. அப்போ 2K கிட்ஸ் உலகத்தில் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஒரு இண்டோர் ஸ்டேடியமா? இண்டோர் ஸ்டேடியம்ன்றது ஒரு காஸ்ட்லியான, அதாவது எப்படின்னாங்க, இப்போ இந்திய கிரிக்கெட் அணிக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு செலக்ட் ஆகணும்னு வச்சுங்க, நம்ம சேலம் நடராஜன்லாம் விதிவிலக்கு. நீங்கள் வந்து சென்னையில் இருக்கணும், ஒரு பார்ப்பனராக பிறந்திருக்கணும், அப்போ இங்கே இருக்கக்கூடிய கிரிக்கெட் கிளப்லாம் நீங்கள் சேர்ந்து ஒரு பிரபலமாக ஆடணும், நீங்கள் ஆடுறதுக்கு தகுந்த மாதிரி மைதானங்கள் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு வசதி இருக்கணும். இப்படி இருக்கிறவங்க தான் வந்து கிருஷ்ணமாச்சாரி, ஸ்ரீகாந்த் இந்த மாதிரி பார்ப்பனர்கள் தான் இந்திய கிரிக்கெட் அணிக்கு வந்து போக முடியும். நம்ம இளைஞர்கள் எவ்வளவு ஆக்ரோஷமாக கால்பந்து நீங்கள் சென்னை சேத்துப்பட்டு அண்ணா நகர்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், நானே பார்த்துருக்கிறேன், அவ்வளவு ஒரு கொலவெறியோட ஃபுட்பால் விளையாடுவாங்க, அப்படி பாய்வாங்க, டைவ் அடிப்பாங்க, இதெல்லாம் வந்து செய்வாங்க. இப்போ இவர்கள்லாம் வந்து இந்திய அணிக்காக வந்து தெரிவு செய்யப்படுவார்களா? வாய்ப்பே இல்லை. அப்போது 2K கிட்ஸ் என்பது வர்க்கங்களாக பிரிந்திருக்கிறது. அப்போது ஒரு மேட்டுக்குடி வர்க்கத்தினுடைய பிரச்சனையை தான் மதன் கௌரியும் அண்ணாமலையும் அங்கே கையை வந்து கோர்த்து கொண்டு பேசுகிறார்கள். அடுத்தது வந்து எதற்காக வந்து வாக்களிக்கணும்,
அதுக்கு அண்ணாமலை வந்து பயங்கரமாக சொல்கிறாரு. அவர் முதல் முறையாக வாக்களித்து விட்டு வந்த உடனேயே அவர் வந்து இந்த உலகம் வேற மாதிரி தெரிஞ்சுதான். எப்படிப்பா தெரியும்? வாக்களிக்கிறதுக்கு முன்னாடியும் உலகம் அதே உலகம்தான், வாக்களிச்சுட்டு வந்த பிறகும் அதே உலகம்தான். அப்போ வாக்களிக்கிறது என்பது ஒரு பெரிய ஜனநாயக கடமை போல சொல்கிறாங்க இல்லையா? வாக்களிப்பது ஒரு ஜனநாயக கடமை தான், அது முக்கியம்தான், அதை மறுக்கவில்லை. ஆனால் அது மட்டுமே அரசியல் இல்லை. அரசியலில் ஒரு அம்சம். நீங்கள் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும், என்னென்ன கட்சிகள் இருக்குது, என்ன கொள்கைகளை பேசுகிறாங்க, என்ன திட்டங்களை கொண்டு வராங்க, யார் என்ன மாதிரி ஆள்றாங்க, ஊழல்னா என்ன, ஊழலில் கார்ப்பரேட் ஊழல் வந்து எப்படி அடிப்படையாக இருக்கிறது, அதில் அரசியல்வாதிகளை எப்படி பலிகடா ஆக்குறாங்க. அப்போ இதெல்லாம் விட்டுட்டு வாக்களிக்கிறது மட்டுமே 2K கிட்ஸ் செஞ்சால் போதும். இதுதான் அண்ணாமலையோட அட்வைஸு. அடுத்தது பிஜேபிக்கு எதற்காக வாக்களிக்கணும்? பிஜேபி வந்து ஒரு புதிய சிந்தனையை கொண்டு வருதான். இதை நம்ம விளக்கி பேச தேவையே இல்லை. இருக்கிறதுலேயே அதாவது மதன் கௌரி வந்து எப்படி ஒரு தனது 2K கிட்ஸுக்காக ஒரு பூமர் அங்கிளாக இருந்த வீடியோ போடுறாரோ, அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளையும், அதில் நீங்கள் அதிமுக சீமான் கட்சியை நீ சேர்த்து பார்த்தீங்கன்னா கூட அதில் இருக்கக்கூடிய மிக மூத்த பூமர் கட்சி வந்து பிஜேபி தான். நாட்டை வந்து பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடிய பல வகையான திட்டங்களை அவர்கள் வந்து வைத்திருக்கிறார்கள். அந்த பேட்டியினுடைய இறுதியில் மதன் கௌரி வந்து அண்ணாமலையை பார்த்து கேட்குறாரு, பாஜக அப்படின்றதே ஒரு ரைட் விங் பாலிடிக்ஸு, ஒரு இந்துத்துவ பாலிடிக்ஸு, மசூதியை இடிச்சுட்டு அதுக்கு மேலே ராமர் கோயிலை கட்டியிருக்கிற ஒரு கட்சி, தமிழ்நாட்டுக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் நீங்கள் பண்ணுற கேம்பெயினில் எதுவும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதில்ல, தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அண்ணாமலை தமிழ்நாட்டில் யோக்கியராக பாஜகவில் இருந்தாலும் அவர் யோக்கியராக இருக்கிறார் அப்படின்னு மதன் கௌரி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அது உண்மையா? இந்த கேள்விக்கு முன்னாடி தோழர் அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்பு அதை வந்து கேட்குறாரு. காதல் வந்து இந்த மாதிரி லிவிங் டுகெதர் இதெல்லாம் பெற்றோர்களை பார்க்குறீங்க அப்படின்னா அண்ணாமலை வந்து நான் காதல் திருமணம் தான், ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் என்னோட சேர்ந்து இருக்குன்னு விருப்பப்படுறாங்க. இப்போ எனக்கு கூட பையன் பொண்ணெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து தான் இருக்கணும், அவங்க விட்டு போகிறத நான் விரும்ப மாட்டேன்னா மதன் கௌரி அதிர்ச்சியறாரு. என்ன சார் நீங்கள் கூட இப்படி பேசுகிறீங்க? ஏதோ அண்ணாமலை பயங்கரமான வந்து ஒரு கலகக்காரர் மாதிரியும். அப்போ உத்தரகாண்டில் வந்து லிவிங் டுகெதர் வந்து காமன் சிவில் கோடு கொண்டு வந்தீங்களே, அதில் லிவிங் டுகெதரில் வந்து என்ன கொண்டு வந்தாங்க? மதன் கௌரி அதை பற்றி வீடியோ போடலையா? இல்லை அதை பற்றி தெரியாதா? அங்கே லிவிங் டுகெதர் வாழணும்னு சொன்னால் அங்கேயே பதிவு செய்யணும். அங்கே அப்பா அம்மா யார், எந்த ஊர், எந்த தெருவில் வசிக்கிறீங்க, இதை நீங்கள் பதிவு செய்யணும். இல்லை ஒரு ஆண் வந்து வெளி மாநிலத்தை சேர்ந்தவர், பொண்ணு வந்து உத்தரகாண்டு, இல்லை பையன் உத்தரகாண்டு பொண்ணு வெளி, இந்த 2 பேரையும் பதிவு செய்யணும். அப்போ அதுக்கு ஏகப்பட்ட வந்து சிக்கல்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி கொண்டு வந்த ஒரு கட்சியில் இருந்து கொண்டு அந்த கட்சி தலைவர்கிட்ட வந்து இவர் வந்து லிவிங் டுகெதரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவர் ஏதோ லிவிங் டுகெதர் ஆதரிக்கிற மாதிரி பேசுகிறாருங்க. இப்போ இதெல்லாம் வந்து கண்டிக்க முடியாதா? அடுத்தது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். வட இந்தியாவில் மட்டும்தான் இதை பேசுகிறார்கள், இங்கே பேசுவதில்லை. இது வந்து முதல்ல உண்மை இல்லை. மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், அனுராக் சிங் தாக்கூர், நட்டா இவர்கள் வட இந்தியாவில் என்ன பேசுகிறார்களோ அதைத்தான் தென்னிந்தியாவில் பேசுகிறார்கள். என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, அங்கே இந்துத்துவ அரசியல் வந்து 90% இருக்கும், ஊழல் வாரிசெல்லாம் வந்து 10% இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து இந்துத்துவ அரசியல் வந்து ஒரு 25% பேசுவாங்க, ஒரு 75% வந்து என்ன பேசுவாங்க? ஊழல் அரசியல், வாரிசு அரசியல், போதை இதெல்லாம் வந்து பேசுவாங்க. இது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க? இது ஏன் பூமர் கட்சி பிஜேபின்றதுக்கு ஒரு உதாரணங்க. ஜம்மு இருக்கு இல்லையா, ஜம்மு காஷ்மீரில் ஜம்முவில் உதம்பூர் பாராளுமன்ற தொகுதி, அங்கே 2 தொகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 2 தொகுதி பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரிப்பதற்காக மோடி போய் வந்து பேசுகிறதுல ஆர்டிகிள் 370 வந்து நீக்கிட்டோம். எப்படி நீக்கினாங்க? எதிர்கட்சி தலைவர்களை வந்து வீட்டுக்காவலில் வைத்துக்கொண்டு பத்திரிகையாளர்களை சிறையில் அடைத்து விட்டு இன்டர்நெட்டை முடக்கி விட்டு கிட்டத்தட்ட ஒரு அறிவிக்கப்படாத ஊரடங்கை வந்து அறிவித்து விட்டு இப்படி தான் வந்து 370 ரத்து வந்து அமல்படுத்தப்பட்டது. அது கொஞ்சம் பேசுகிறாரு. அதுக்கு பிறகு வந்து ஒரு ஒரு 75% வந்து ராமர் கோயிலை பற்றி பேசுகிறாரு. ராமர் கோயிலில் வந்து காங்கிரஸ் வரல, எந்த கட்சியும் எதிர்கட்சியும் வரல, வந்த காங்கிரஸ்காரர்களையும் வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி வந்து பேசுகிறாரு. ராமர் இவர்களையெல்லாம் மன்னிப்பாரா இப்படின்னு சொல்லி பேசுகிறார். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாரு? இந்துக்கள் புனிதமான தினமான நவராத்திரி அன்று இந்த ராகுல் காந்தியும் இந்த லல்லு பிரசாத் யாதவும் அவங்க வீட்டில் வந்து மட்டன் சமைத்து அதை வீடியோவாக எடுத்து போடுகிறார்கள். எப்படி இந்துக்களை இவர்கள் புண்படுத்துகிறார்கள்? அடே மதன் கௌரி, மட்டன் சாப்பிட்றது இந்துக்களின் புனித நம்பிக்கையை கெடுப்பதாகும்னு சொல்லி ஒரு கட்சி தலைவர் பேசுகிறாரு. அந்த கட்சி தலைவரை வந்து டிபி
வாட்ஸ்அப் டிபி ப்ரொஃபைலாக வச்சிருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து அவரை தெய்வம் என்று வந்து கும்பிடுகிறார். நீ வந்து அண்ணாமலையை வந்து நீ வந்து 2K கிட்ஸ் நாயகனாக காட்ட முற்படுத்துகிறியே, இதை விட ஒரு போங்காட்டம் வந்து ஏதாவது இருக்க முடியுமா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், மட்டன் சாப்பிட்றது இந்துக்களின் நம்பிக்கையை சீர்குலைப்பதாகவும் பேசக்கூடிய ஒரு கட்சி தலைவர், அந்த தலைவரை வந்து காலில் தொழக்கூடிய ஒரு மாநில தலைவர், அந்த தலைவரை வந்து 2K கிட்ஸுக்கு வந்து அறிமுகப்படுத்துகிற மதன் கௌரி, இந்த கேள்விகள் எதுவுமே கேட்க தோணலையே, எதுவும் தெரியாதா? அவரே தான் கொடுக்குறாரு, அவரே தான் வந்து அண்ணாமலை யோக்கியர், அவர் இப்படிலாம் பண்றதில்லன்றாரு. இப்ப நீங்க தேசிய அளவுல சொல்றீங்க, மாநிலத்துக்குள்ள அண்ணாமலை அப்படி எதுவும் பண்ணலன்றாரு. அது நீங்க போன வீடியோல பேசிட்டீங்களே, போன வீடியோலயே வந்து இந்த சிறுமி லாவண்யா மதமாற்ற விவகாரமா இருக்கட்டும், நிறைய இவங்க மாதிரி பேசியிருக்காங்க. இவங்க இப்போ ஹெச்ராஜா பேசாத பேச்சா, அல்லது வந்து கோயம்புத்தூர்ல திமுகவினரை வந்து கடுமையா தாக்குறாங்க, ஜிஎஸ்டி குறித்து கேள்வி கேட்ட ஒரு பெண் கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு என்ன மாதிரி அந்த வீடியோலாம் வந்திருக்கு. அப்புறம் என்ஐஏ வந்து நான் கோயம்புத்தூர்ல கொண்டு வர போறேன்னு சொல்லியிருக்காரு, என்ஐஏ கிளைய. அப்போ முஸ்லீம்களை அச்சுறுத்துவது, கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் என்ற அந்த ஒரு நரேஷன் வந்து கட்டியமைப்பது, எல்லா இந்துத்துவ அரசியலையும் தான் அண்ணாமலை வந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்புறம் வந்து சேலம் ராணுவ வீரர் தாக்குதல் வந்து இங்கே ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதை வந்து அங்கே புல்வாமா மாதிரி அதே டெக்னிக், அந்த கூட்டத்தில் அந்த ராணுவ வீரர் இங்கே குண்டு வைப்போனாங்க அப்படின்னு பேசுறாரு. அப்போ எல்லா இந்துத்துவ அரசியலையும் தான் அண்ணாமலை வந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய சிஷ்ய பொடிகள் எல்லாரும் அதை தான் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை அண்ணாமலைக்கு பிடிக்காத மற்றும் மூத்த தலைவர்கள் அவர்களும் இந்த இந்துத்துவ அரசியலை தான் இங்கே பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆமா, இதோட கூடுதலா இன்னொன்னு, இந்த ஆடியோ வீடியோ அரசியல் அதையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தினது வந்து அண்ணாமலை தான். அது மதன் ரவிச்சந்திரனே கேடி ராவனுடைய வீடியோவை அறிமுகப்படுத்துன்னு அனுமதி கொடுத்ததே அண்ணாமலை தான் அப்படின்னு வீடியோவில் வந்து தெளிவாக ஆதாரப்பூர்வமாக சொல்லியிருக்காப்புல. அப்போ இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இது தொடர்பாக எதுவும் வந்து கேட்காம மயிலிறகால் அப்படியே வருடி 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 ஒரு கேள்விகள் கேட்க, அவரும் அப்படியே வந்து புலகாங்கிதம் அடைந்து பேச, அப்பா ரெண்டு பேரும் வந்து ஒருத்தன் பூமர் கட்சி, ஒருத்தன் வந்து பூமருக்காக வந்து வீடியோக்கள் போடக்கூடிய அதில் பிரபலமானவர், இவங்க ரெண்டு பேரும் நடத்தினது தான் இந்த நேர்காணல் நாடகம். இந்த ஹிந்தி திணிப்பு இருக்கு இல்லையா, அதை பற்றி ஒரு கேள்வி வருது. இப்போ ஹிந்தி திணிப்பு வந்து இல்லை அப்படின்னு வந்து அண்ணாமலை வந்து சொல்கிறாப்புல, ஹிந்தி திணிப்பு வந்து இல்லை, ஆனால் காங்கிரஸ் தான் இந்தி திணிப்பு பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சுன்னு சொல்கிறாப்புல. அதெல்லாம் 60கள் போராட்டத்தை பற்றி சொல்கிறாப்புல. ஆனால் நீங்கள் மன்மோகன் சிங் ஆட்சிக்கு பிறகு, மோடி வந்த பிறகு வருடம் அமித்ஷா வந்து அந்த ஹிந்திக்கான அந்த ஆண்டு விழா கூட்டத்தில் வந்து ஹிந்தியை எப்படி அலுவல் மொழியாக நம்ம கொண்டு போகிறோம், இப்போ நான் கட்டாயம் படிச்சிருக்கணும். இப்போ அசோக் நகர் துணை தபால் நிலையம், துணை தலைமை தபால் நிலையம், இது வந்து மோடி வர்றதுக்கு முன்னாடி இருந்தது. நான் சொல்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய அசோக் நகர் தபால் நிலையம். இப்போ அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அசோக் நகர் முக்கிய அஞ்சலகம். தமிழில், இங்கிலீஷில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா அசோக் நகர் முக்கிய டக் கார். ஏதாவது அர்த்தம் புரியுதா? இப்படி இருக்கிறதுன்றாவது தெரியுதா? நீங்கள் இன்றைக்கும் போனாலும் அதை நீங்கள் வந்து ஃபோட்டோ பிடிக்கலாம். அப்போ அசோக் நகர் தலைமை தபால் நிலையத்தை வந்து இங்கிலீஷில் அசோக் நகர் முக்கிய டக் கார்னு எழுதிட்டு இப்போ வந்து இங்கிலீஷே இந்தி ஆகிட்டான். நீங்கள் ஏதாவது இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா இந்தி பேராக இருக்கும் இல்லையா, தமிழில் படிச்சிங்கன்னா இந்தியை தமிழ் படுத்தி இருக்கிறான். அப்போ இந்தி திணிப்பு வந்து பயங்கரமாக நடக்குது. இங்கே ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் எல்லாமே சமஸ்கிருத இந்தி பேர் தான். நீங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது விரைவு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு என்ன பேர் வச்சுருந்தாங்க? பல்லவன், சேரன், சோழன், பாண்டியன், வைகை, முத்துநகர், நெல்லை, கன்னியாகுமரி. இப்போ என்ன பேர் வைக்கிறாங்க பாரதிய ஜனதா ஆட்சியில்? தேஜஸ், சதாப்தி, வந்தே பாரத். அப்புறம் நேஷனல் புக் ட்ரஸ்ட்டு, சாகித்ய அகாடமி, இந்த இதனுடைய ஃபேஸ்புக் பேஜு எல்லாம் போனீங்கன்னா ஹிந்தி தான் பெரும்பான்மையாக இருக்குது, இங்கிலீஷ் வந்து குறைவாக இருக்குது. இப்போ இப்படி இந்தியை திணித்து விட்டு இதை பற்றி எந்த விதமான அறிவும் இல்லாமல் தற்கூரித்தனமாக அவர் சொல்கிற பதிலை வந்து இந்த பூமரங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்தது இந்த வெளிப்படையாக தரவுகளே இருக்குது இல்லை. இப்போ தமிழுக்கு 70 கோடி ஒதுக்கி இருக்காங்க கடந்த 8-9 ஆண்டுகளில். அதே சமஸ்கிருதத்துக்கு வெறும் 20,000 பேர் தான் பேசுறாங்கன்றாங்க அந்த லாங்குவேஜை. அதுக்கு 1500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. தனி பல்கலைக்கழகங்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் புதிய கல்விக் கொள்கையில அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. பிஜேபி ஆட்சியில தாங்க பல பல்கலைக்கழகங்கள்ல வந்து ஜோசியத்தை ஒரு பட்டப்படிப்பா வச்சிருக்கிறான்.
பல நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கு. ஆமா, எம்ஏ இந்த கோர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எம்ஏ பிஏ கோர்ஸ் வந்து கொண்டு வந்து அதை வச்சிருக்கிறாங்க. அப்புறம் வந்து புதிய கல்விக் கொள்கையை வந்து நியாயப்படுத்துறாரு அண்ணாமலை இந்த பேட்டியில். புதிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்றாருன்னா, தமிழ் 5ஆம் வகுப்பு வரை மீடியமா, இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜா, அப்புறம் தேர்ட் லாங்குவேஜ் கட்டாயம் படிக்கணுமா. அந்த தேர்ட் லாங்குவேஜ் வந்து எது? ஹிந்தி தான். இந்தி அல்லது சமஸ்கிருதம். இந்த 2 ஆப்ஷன் இல்லாமல் சென்னையில் நான் ஸ்கூலில் ஒரு குழந்தை சேருதுங்க, சேர்ந்துட்டு பஞ்சாபி மொழி கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் வாத்தியார் போடுவாங்களா? அதான் இதுக்கு தானே கட்டமைப்பு இருக்குது. இந்தியா முழுக்க இப்ப சென்னையிலே இந்திய பிரச்சார சபா இருக்குது. இப்போ நிறைய இந்த மாதிரி சபாக்கள் மூலமா இது மறைமுகமாக இந்த தேர்ட் லாங்குவேஜ் நீங்கள் எது வேணால் கற்றுக்கலான்னாலும் நீங்கள் டீச்சரை போடணும், அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அப்போ சமஸ்கிருதம் இந்தி வாத்தியார்கள் மட்டும்தான் நீங்கள் உருவாக்கி செய்வதற்கு மறைமுகமாக கொண்டு வருவதற்கான இந்த திட்டம். இதை வந்து எந்த மொழி வேணால் கற்றுக்கலாம். தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் மலையாளம் கற்றுக்கலாம். முதல்ல டீச்சர் போடணும்டா. டீச்சர் வந்து எப்படி எடுப்பாங்க? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக எடுப்பாங்களா? அப்போ ஹிந்தி சமஸ்கிருதம்னா நீங்கள் யார் வேணால் கற்றுக்கலாம். இப்போவே சிபிஎஸ்சி பள்ளியில் வந்து தேர்ட் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி சமஸ்கிருதம் ஃப்ரெஞ்சு இதெல்லாம் வந்து எடுக்கிறாங்கல்ல. அதில் அதிகம் சமஸ்கிருதம் எடுத்து 100க்கு 100 மார்க் வாங்கி முன்ன வந்து அந்த ஸ்டேட் ரேங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் 100 மதிப்பெண் வாங்கின மாணவர்கள்லாம் வந்து முதல் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ இப்படி இந்த உருட்டு இப்படி மொத்தத்தில். அப்புறம் வந்து பிஜேபி கம்யூனல் பார்ட்டியா, அது பேசிட்டோம். அது வந்து விரிவாக விளக்க தேவையில்லை. அதில் ஒரு இது கூட இவர் வந்து மறுத்து பேச மாட்டேன்றாருங்க. குஜராத்தில் பண்ண இனப்படுகொலை, இப்போ மணிப்பூரில் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிற இனப்படுகொலை, இப்போ கூட அது இன்னும் ஓயல. ஆமாம், செய்தியாக வராமல் இருக்கலாமே ஒழிய. இப்போ நேற்று கூட அங்கே ஒரு இளைஞரை 2ஆ பிளந்து தரையில் அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. அப்படி ஓயாத இனக்கலவரங்களை அதுவும் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தான். அப்புறம் ராமர் கோயில் சிலை திறப்பு ஒட்டி நடந்த கலவரங்கள், ஹரியானாவில் நடந்த கலவரம், அப்புறம் மும்பை மீரா ரோட்ல தாக்கப்பட்டது, சர்ச்சில் பாதிரியார்கள் வந்து யோக்கியமான சட்டம், அதை தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்றாரு. அதுலயே முஸ்லீம்களை சேர்க்கல, தமிழர்களை சேர்க்கல அப்படின்னு சொல்லி இவர் வந்து கேட்கல. அப்படி எதுவும் கேட்காம அவருக்கு வந்து அண்ணாமலையை வந்து உயர்த்தி பிடிப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு செட்டப் இன்டர்வியூ தான். அதனால 2 பூமர் கட்சி, ஒரு பூமருக்காக 2K கிட்ஸை பூமராக மாற்றக்கூடிய ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர், இவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்தினது தான் இது. ஓகே, இப்போ இதில் இன்னொரு கேள்வி வருது. இப்போ தமிழ்நாடு, தென்னிந்தியா இதெல்லாம் ஒரு முற்போக்கான வளர்ந்த மாநிலங்கள் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே மதன் கௌரி போன்ற ஒரு யூடியூபர் வந்து லட்சக்கணக்கான மக்களை சென்றடைகிறார். இப்போ வட இந்தியா ரொம்ப பிற்போக்காக இருக்குது, அது ஒரு மாட்டு மூத்திர மாநிலங்கள் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அங்கே துருவரத்தே அப்படின்ற ஒரு யூடியூபர் இருக்கிறாரு, அவர் பயங்கர முற்போக்காக இருக்கிறாரு. இந்த டிஃப்ரென்ஸை வந்து எப்படி பார்க்குறீங்க? இவர்கள் 2 பேரையும் ஒப்பிட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன். அதாவது தமிழ்நாட்டில் வந்து மக்கள் முற்போக்காக இருக்கிறாங்க, இளைஞர்கள் இவங்கெல்லாம் முற்போக்காக இருக்கிறாங்க. இவங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நம்மை போன்ற யூடியூப் சேனல்ஸ் இதெல்லாம் வந்து பரவலாக இருக்கிறாங்க. இதில் மதன் கௌரிலாம் ஒரு விதிவிலக்குன்னு வச்சுங்க. ஆனால் இந்த விதிவிலக்குகள் ஆங்காங்கே இருக்கிறவர்களே ஒன்று சேர்த்து மாஸ் ரீச் இருக்குது. இல்லை, மாஸ் ரீச் இருக்கு. அதே மாதிரி வந்து கீர்த்தி ஹிஸ்ட்ரியா, அந்த ஏதோ ஒரு அம்மா ஒரு ஹிஸ்ட்ரி சேனல் நடத்துது, அதுவும் இந்த சங்கி விஷயங்களை தான் அது வந்து பேசுது. சங்கிக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் எந்த சம்பந்தம் தான் நமக்கு புரியலை. ஆமாம், அப்புறம் பொக்கிஷாவிக்கு ஒரு சங்கி. ஆமாம், இப்படி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இந்த எக்கோசிஸ்டம் வந்து இருக்குது. அவங்க ட்ரை பண்ணுறாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் நினைப்பது போல் மதன் கௌரிக்கு அதிக ரீச் இல்லைன்றதான் என்னுடைய பாயிண்ட்டு. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த 73 லட்சம் சந்தாதாரர்களில் ஆவரேஜ் வந்து குறைவு வந்து இப்போ 5 லட்சம் வியூஸ் தான் போகுது. நீங்கள் சொன்ன துருவராட்டி எடுத்துங்க. துருவராட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து 1,75,00,000 சந்தாதாரர்கள் வந்து அவருக்கு இருக்கிறாங்க. அவருக்கு வந்து இது வரைக்கும் 610 வீடியோ தான் போட்டிருக்கிறாரு. இவர் மதன் கௌரி போட்டிருக்கிறது வந்து 2204 வீடியோ. இவர் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுறாரு. இதனுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 28,688. யாருக்கு? துருவராட்டிக்கு. சரி, இப்போ கரண்ட்டில் வந்து அவருடைய வீடியோஸ் வந்து அவருடைய மொத்த சந்தாதாரர்களில் 1/3 வியூஸ் வந்து அவர் இருக்குது. அவர் எந்த மாதிரியான கண்டென்ட்டை சூஸ் பண்ணுறாரு? அவர் கண்டென்ட் வந்து இப்போ கடைசியாக போட்டது பார்த்தீங்கன்னா 14 மணி, இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கேம், த பாமா ஃபைல்ஸ், அந்த மெடிக்கல் கார்பரேட் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அவங்க எப்படி வந்து எலக்ட்ரல் பாண்டு கொடுத்தாங்க, இது 4.5 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு 14 மணி நேரத்தில். அதுக்கு முன்னாடி கேஜ்ரிவால் டிக்டேட்டர்ஷிப் கன்ஃபர்ம்டு, இது 27 மில்லியன் வியூஸ் போயிருக்கு.
அப்புறம் அதுக்கு முன்னாடி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஹையஸ்ட் ஸ்கேம் 16 மில்லியன் வியூஸ். அடுத்தது வந்து ஃபார்மர்ஸ் வேர்சஸ் மோடி, இங்கே பஞ்சாப் பார்டரில் நடந்ததுலேயே போராட்டம், அது 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அதுக்கு முன்னாடி போட்டது தான் முதல்ல இவர் ஆரம்பித்தது, ஈஸ் இந்தியா பிகமிங் ஏ டிக்டேட்டர்ஷிப், சண்டிகார் எலெக்ஷன் வச்சு இவர் போட்டார், அதான் 24 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்குது. இது இல்லாமல் வந்து எஜுகேஷ்னல் பர்பஸில் உள்ள வீடியோவும் அவர் வந்து போடுறாரு. இப்போ துருவராட்டியை பொறுத்த வரைக்கும் அவருடைய சொந்த விருப்பம், அது கரண் தாப்பர் கொடுத்ததாக இருக்கட்டும் அல்லது இன்னொரு சேனலுக்கு அவர் பேட்டி கொடுத்ததாக இருக்கட்டும், அரண்சையில் அதை மகிழன் பேசியிருக்கிறாரு. அதன்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு எஜுகேஷ்னல் வீடியோஸ் போட்டு உலகம் முழுக்க அப்படி சுற்றி பார்க்கறது தான் அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இன்றைக்கு நாடு இருக்கக்கூடிய நிலையை பார்த்த உடனே அவருக்கே வந்து ஒரு அச்சம் வருகிறது, இந்தியா எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு தான் அவர் வந்து இதை அம்பலப்படுத்துகிறார். மோடி பிஜேபியை வந்து இவர்கள் சர்வாதிகாரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், சர்வாதிகாரத்தை நிறைவேற்றப் போகிறார்கள் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். அப்புறம் எலக்ட்ரல் பாண்ட் வந்து எவ்வளவு பெரிய ஊழல், அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கம்பெனி வந்து ஒரு 1,00,000 கோடி வந்து கான்ட்ராக்ட் வந்து எடுக்கும்போது அவன் வந்து எலக்ட்ரல் பாண்டில் வந்து ஒரு 100 கோடி வந்து கொடுக்குறான்னு வச்சுங்க. கொடுத்த பிறகு அந்த கான்ட்ராக்ட் வந்து 2 மடங்கு 3 மடங்கு அதிகரிக்கிறது. அப்போது மக்கள் வரி பணத்துலேருந்து 1,00,000 கொடுக்க வேண்டிய ஒரு கான்ட்ராக்டுக்கு நீங்கள் 4-5 லட்சம் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் இது மிகப்பெரிய ஊழல் இல்லையா? அதனால் இது வந்து ஒரு பனிமுகட்டின் ஒரு சிகரம் தான், இது சின்ன சிகரம் தான், உள்ள கடலுக்கு கீழே வந்து அந்த இது வந்து மூழ்கி இருக்கிறது இந்த ஊழல் அப்படின்னு சொல்லி அவர் அம்பலப்படுத்துகிறார். அப்போ இவர் வந்து இன்னும் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல், முதல் முறை ஓட்டு போடுறவங்க வந்து இந்த மாதிரி இந்தியா அலையன்ஸ் வந்து ஆதரிக்கணும். நீங்கள் உடனே கேட்கலாம் காங்கிரஸ் ஊழல் இல்லையா, அதெல்லாம் கேட்கலாம். ஆனால் இப்போ ஊழல் பிரச்சனை இல்லை, சர்வாதிகாரம் தான் பிரச்சனை. நம்மளுடைய அரசியல் சாசன விழுமியங்கள் வந்து அடிபட்டு போகும், அதை வந்து மாற்றி விடுவார்கள். இவர்கள் உணவு உடை எல்லாவற்றிலும் ஒரே ஒரு பண்பாட்டை திணிக்கக்கூடிய ஒரு இதை வந்து முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து உடைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா அப்படின்னா இவர் மேலே வந்து அவதூறுகள் செய்கிறாங்க. நீ வந்து கேஜ்ரிவால்கிட்ட காசு வாங்கியிருக்க, காங்கிரஸ்கிட்ட காசு வாங்கியிருக்க. அப்போ உடனே அவர் சொல்கிறாரு, நான் காசு வாங்கணும்னு நினச்சிருந்தா அதிகம் காசு வச்சுருக்கக்கூடிய கட்சி பிஜேபிகிட்ட வாங்கிட்டு நான் வந்து ஜாலியாக போயிருக்கலாமே, நான் ஏன் வந்து இவங்கள்ட்ட வாங்கணும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. அப்புறம் இவங்க அப்பா காங்கிரஸ்காரரு இப்படின்னு சொல்லி பல அவதூறுகள் பண்ணுறாங்க. அவர் எதுக்கும் மசியலை. எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1.25 கோடி சந்தாதாரர்கள் இருக்கிறாங்க. என்ன நீங்கள் ஒவ்வொரு சந்தாதாரரும் ஒரு 100 பேர்கிட்ட வந்து இந்த மோடி பிஜேபியினுடைய இந்த சர்வாதிகார ஆட்சியை பற்றி பேசுங்க. நீங்கள் 100 பேர்கிட்ட பேசுனீங்கன்னா அதை மொத்தம் இந்தியாவுக்கும் போய் சேரும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போது பிற்போக்கான வட இந்தியாவிலிருந்து துருவராட்டி போன்ற ஒரு முற்போக்கான அந்த யூடியூபர்ஸ் வந்து அவங்க இதை பேசுகிறார்கள். நம்ம சென்னைக்கு வந்த ஆர்டிகிள் 19 நவீன்குமார், அவருக்கு வந்து 30 லட்சம் சந்தாதாரர்கள் இருக்கிறாங்க, அவர் இந்த அரசியலை பேசுகிறார். அதனால் உங்களுக்கு மேதியிலிருந்து கடிதம் வந்தது போல அவருக்கு இப்போ மேதியிலிருந்து எச்சரிக்கை கடிதம் வந்து போயிருக்கிறது, எப்படி நீ இதெல்லாம் வந்து பேசலாம் என்று சொல்லி. அப்போ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல்ஸு இந்த மாதிரி யூடியூபர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை விட முற்போக்காக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஓகே, அவங்க வந்து அச்சப்படாமல் மோடியவே எதிர்த்து நிற்கிறாங்க. இங்கே மதன் கௌரி போன்றவர்கள் அண்ணாமலைகிட்டே சரண்டர் அடைஞ்சிட்டாங்க, கும்பிடு போடுறாங்க. இவ்வளோத்துக்கும் துருவராட்டி ஜெர்மனிலேருந்து போடுறாரு. உடனே கேட்குறான், ஏன் ஜெர்மனிலேருந்து போடுற? சுபாஷ் சந்திர போஸே ஜெர்மனிலேருந்து அரசியல் பண்ணார். அவர் வந்து தன்னுடைய ஆதர்ச நாயகர்களாக காந்தி, பகத்சிங்கு, நேதாஜி இவர்களை சொல்கிறாரு. சரி, இந்தியாவுக்கு நான் வரமாட்டேன்னு நினச்சிட்டேன், இந்தியாவுக்கு வந்துட்டார். இந்தியாவுக்கு வந்து அதெல்லாம் ஃபோட்டோ போடுறாரு. அப்போது ஒரு தைரியமான ஒரு இளைஞராக அவர் இருக்கிறார். இப்போ அடுத்து வட இந்தியா அல்லது பொதுவாக யூடியூபர்கள் அந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸை எப்படி பாஜக பயன்படுத்துகிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் அல்ஜசீரால வந்த கட்டுரையை கூட அனுப்பிச்சிருந்தீங்க. அந்த கட்டுரை வந்து என்ன சொல்லுது? அந்த கட்டுரை வந்து முக்கியமான கட்டுரைங்க. அது வாசகர்கள் தேடி பிடிச்சி முழுமையாக அது படிக்கலாம். ஹவு டூபியஸ் யூடியூப் நியூஸ் சேனல்ஸ் ஆர் பூஸ்டிங் மோடி இன் இந்தியாஸ் எலெக்ஷன். இந்தியா டூபியஸான இந்த யூடியூப் நியூஸை வந்து எப்படி வந்து சேனல்ஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க மோடிக்கு ஆதரவாக, அதான் வந்து கேட்குறாங்க. அதான் இந்த கட்டுரையினுடைய சாராம்சம். இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 46 பயனாளிகள் வந்து யூடியூப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து யூடியூப்பில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் உள்ளிட்ட இளைஞர்கள் யாரும்
செய்தித்தாள்கள் படிக்கிறதில்ல, அல்லது செய்தி தொலைக்காட்சிகள் செய்தியும் பார்க்கறதில்ல. அவங்க வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா, ரீல்ஸு, ஷார்ட்ஸு இதைத்தான் வந்து அதிகம் வந்து பார்க்குறாங்க. அப்போ இதில் யூடியூப்பும் வந்து ஒரு அங்கமாக வந்து இருக்குது. அப்போ இந்த யூடியூப்பில் பிரபலமாக இருக்கக்கூடிய சேனல்களை வைத்துக்கொண்டு அது மோடி பிஜேபியின் அரசியலை வந்து எப்படி கொண்டு போகலாம், இதுதான் அவங்களுடைய வந்து பிளானு. அதாவது என்எம்எஃப் நியூஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலுங்க. அவங்க வந்து இந்தியாவினுடைய டாப் 100 யூடியூப் சேனலில் வந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 18.2 மில்லியன் சந்தாதாரர்கள் இருக்கிறாங்க. ஓகே. அதுக்கு பிறகு வந்து ஹெட்லைன்ஸ் டுடே அவங்களுக்கு வந்து 9 மில்லியன். அப்புறம் வந்து ராஜதர்மா அவங்களுக்கு 3.2 மில்லியன். இப்போ இந்த யூடியூப் சேனல் இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ராமர் கோயில் திறந்துட்டாங்க இல்லையா, திறந்த உடனே அங்கே போய் அயோத்தியில் முஸ்லீம்கள்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறது. ராமர் கோயிலெலாம் பாபர் மசூதி இடித்து ராமர் கோயிலெலாம் திறந்துட்டாங்களே, உங்களுக்கு தீபாவளி மாதிரி சந்தோஷமாக இருக்குமே, இப்படி கேள்வி கேட்குறாங்க. இது எவ்வளோ வக்கரமான ஒரு புத்தி. அப்புறம் வந்து இன்னொரு முஸ்லீம் முதியவர், ஹரியானாவில் வந்து ஒரு முஸ்லீம் முதியவர், அவர்கிட்ட போய் வந்து என்ன ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, உடம்பு சரியில்லையா? ஆமாங்க, உண்மையிலே எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் ஜூலை 31 ரொம்ப வேலையில் இருந்தீங்களோ? அந்த ஜூலை 31ன்றது ஹரியானாவில் வந்து முஸ்லீம்களை எதிர்த்து சங்கிகள் கலவரம் பண்ண நாள். தேதியை நான் தப்பாக சொல்லலாம். அந்த கலவரம் பண்ண நாளை சொல்லி அந்த கலவரத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருந்ததுனால உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சா, இப்படி வந்து கேட்குறாங்க. இப்படி வன்மத்தையும் வக்கரத்தையும் வெறுப்புணர்வையும் கக்கக்கூடிய வேலையை வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த வலதுசாரி யூடியூப் சேனல்கள், பல மில்லியன் சந்தாதாரர்களை வைத்திருக்கக்கூடிய சேனல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை திட்டமிட்டு பாரதிய ஜனதா முன்னெடுக்கிறது. அப்போது ஒரு புறம் துருவராட்டி இந்த மாதிரி இருக்கிறவங்க, ஒரு புறம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வலதுசாரி சேனல்கள், இங்கே மதன் கௌரி போன்ற பூமர் சேனல்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு பாரதிய ஜனதாவை தூக்கி பிடிக்கிறார்கள். ஆனால் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் நம்ம நாடு எவ்வளோ அபாயகரமாக இருக்குது. துருவராட்டி சொன்னது போல் இந்த இந்தியா அலையன்ஸுக்கு நீங்கள் வாக்களித்தால் மட்டும்தான் பாரதிய ஜனதாவினுடைய இந்த சர்வாதிகார ஆட்சியை வந்து தோற்கடிக்க முடியும் என்பதை நீங்கள் உங்கள் குடும்ப நண்பர்கள், அப்புறம் உங்கள் பள்ளி நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள், உறவினர்கள் இவர்கள்ட்ட நீங்கள் பேசுங்க. இப்படி பேசாமல் இந்தியாவை காப்பாற்ற முடியாது. இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி தோழர். நன்றி.